நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சோதனைகளை குறித்து சஹாபாக்கள் சொன்னபோது கூட அவர்களுக்கு உத்வேகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த மார்க்கத்தில் இன்னும் இன்னும் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை போன்ற உபதேசத்தை செய்தார்கள். மணலில் போட்டு சுடுமணலில் போட்டு கிடத்தி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளிட்டவர்களை கொடுமைப்படுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை, இதற்கு முன்னாடி நபிமார்களோடு கூட இருந்தவங்களை, அன்றைக்கு அந்த மார்க்கத்தை எதிர்த்து எதிரிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மணலில் புதைத்து ரம்பங்களால் மேலிருந்து கீழாக 2 கூறுகளாக பிளந்தார்கள். ஒரு மனுஷனை மணல்ல கிடத்தி இந்த கொள்கைக்காக தலையில இருந்து கீழே வரைக்கும் ரம்பத்தால் அறுத்து பிளக்கிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இரும்பு சீப்புக்களை காய வைத்து இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை, அந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக அவருடைய மேடைகளை கீறி கிழித்தார்கள். அப்படி கிழித்த போது அவர்களுடைய சதைகளை தாண்டி அவர்களுடைய எலும்புகளை போய் அந்த இரும்பு சீப்புக்கள் தரிக்கும் அளவிற்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவங்க எல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு போனாங்களா?